அருண். வழிபடுவதற்கான நேரம் இது. ஆனா நான் ஏன் விளையாடுறத நிறுத்தணும்? வழிபாடு தேவையில்லைன்னு தோணுது. வழிபாடு வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது நாமா நியாயத்தையும் நன்றியுணர்வையும் கற்றுக்கொள்ளும் வழியாகும். மலர்மிசை ஏகினான், மா நடி சேர்ந்தார். நிலமிசை நீடு வாழ்வார். நீதியின் பாதையில் நடப்போர் இறைவனின் அருளால் ஆசிர்வதிக்கப்பட்டு நிலையான மாண்புடன் வாழ்கின்றனர். நீதிநெறியே, அதாவது நியாயத்துடன் நடந்து கொள்ளவும் நன்றி செலுத்தவும் நாம் பெறுபவற்றை மதித்து போற்றவும் வழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருண் மாலையில் 5 நிமிடங்கள் வழிபடுவான். வழிபாட்டிற்குப் பிறகு அவன் பொம்மைகளுடன் விளையாடுவான். வார இறுதியில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக பிரார்த்தனை செய்து பின்னர் கதைகளை பகிர்ந்து கொள்வார்கள். இது அந்த நேரத்தை மகிழ்ச்சியானதாக மாற்றும். இப்போ புரியுது. பிரார்த்தனை என்பது நியாயமாகவும் நன்றியுடனும் இருப்பதாகும். உண்மை நம்மை உறுதியுடன் வைத்திருக்கும். வழிபாடு மரியாதையையும் சமநிலையையும் கற்றுக் கொடுக்கிறது.